ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பிங்கில். சரி வாங்க நாம இப்போ பார்க்கலாம். உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நினைச்சபடி ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நாங்க நினைச்சதெல்லாம் சாதிக்காம ஊருக்குள்ள திரும்ப நினைச்சுக்கலாம். எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சாச்சு பாட்டி. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எங்க உன் திறமைய கொஞ்சம் காட்டு. என்னது இப்பவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒருத்தர் கூட மோத போற. யாரு கூட சண்டை போட போறாங்க? நான் பல வாரமா அவரை எந்த மிஷனுக்கும் யாரோ அனுப்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ மோத போறது யார் கூட? சொன்னாரு. யாரு அது? கக்காசியா இல்ல? ஹேய், ஓ ஷிக்கமாரோ. சிக்குமார் வந்துட்டானா? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹேய், இது எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. நருட்டோ வந்துட்டியா? ஹேய் ஷிகமாரு, நீயா? கண்டுபிடிக்க முடியல ஃபர்ஸ்ட் இவன் தான் பார்த்தேன். நருட்டோன்னு சொன்னா நருட்டோவே நம்ப மாட்டோம். அப்பாடா, ஒரு வழியா ஊருக்கு திரும்ப வந்துட்டேன். எல்லாரும் ஆமா, வளர்ந்துட்டாங்க. இன்னைக்குதான் திரும்ப வந்தேன். நான் பயங்கரமா வளர்ந்துட்டேன். சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்த. என்ன சொல்ல வந்தேன்னா, நீ கண்டிப்பா ஒரு ஒரு வருஷம் வருஷம் மாறிட்ட. அது போன எபிசோட்ல ஆளை பார்க்க மட்டும்தான் மாறி இருக்கான். ஆமா, அப்படியே மாறிட்டாலும் பாவம் பாத்துக்கு என்ன விட்டு சாக்குரா. ஹேய், ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா நான் இன்னைக்கு உன் கூட தான் மோத போறேனா? என்ன வளர்ற? ரெண்டு பேருக்கு சண்டை. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இங்க பேப்பர் ஒர்க்க முடிக்க தான் வந்தேன். ஓ, நீ கிடையாதுன்னா அப்போ இவன் கூட சண்டை. ஆமா, உன் பேர் என்ன? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நருட்டோ, இங்க இருக்கிற யார் கூடவும் நீ மோத போறது இல்ல. அவரு வெளிய இருக்காரு. வெளியே இருக்காரு. யாரது? திரும்ப வந்துட்டியா நருட்டோ? நீ இவ்வளவு பெருசா வந்திருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. கக்காசியா? கக்காசியா? நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல சென்சை. கக்காசி கூட தான் ஒரு சண்டையா? நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்ன பரிசு? இது உங்களுக்காக. ம், அவன் பெருசா மாறின மாதிரியே தெரியல. ஆமா, இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நான் நினைக்கிற அந்த புக்கு தானா? புக்கா? 3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமைங்க தெரிய போகுது. அது விலை மதிப்பில்லாதது. இன்னும் அதை நான் ரிலீஸ் கூட பண்ணல. ஓ திறக்கிறாங்க. பொக்கிஷ மாதிரியாது. போதும் நிறுத்துங்க. இப்ப நமக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கக்காஷி. ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் உங்க கூட தான் மோத போறேனா? ஓ, அது அப்படியும் சொல்லலாம். கக்காசி கூட தான் மோத முடியுமா? கிளாசிக்லயே போட்டு போறட்டே உன்னை எடுத்தேன். meet பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாகுரா. நீங்க தான் ரொம்ப பிஸி ஆச்சே. சோ இன்னைக்கு நான் யார் கூட மோத போறேன்னா, நருட்டோ அப்புறம் சாகுரா, நீங்க 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் கூட சண்டை போடுறாங்க. ஒரே நேரத்துல எங்க 2 பேர் கூடவும் மோத போறீங்களா? அதேதான். கக்காஷி இப்ப உங்க ரெண்டு பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தான் ஞாபகம் வருது. பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? சாக்குரா, நாம 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுத்தது கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். நான் தயார். சரி, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி சரி, பதறாத. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருப்ப. நீ கொஞ்சம் டயர்டா தான் இருப்ப. முதல்ல நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடு, சரியா? என்னது, நான் டயர்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, சொன்ன கேள்வி இப்ப வேண்டாம். சிங்கம் போல strength எனக்கு. சந்திக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். கிளம்பிட்டாரு. இது ரொம்ப வினோதமா இருக்கே. அவசரமா எங்க போறாரு? அவ்வளவு அவசரமா எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்கை படிக்காம தூக்கம் வரதில்ல. என்னது? நானும் அதேதான் ஒரு நினைச்சேன். book படிக்க அவரு கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதுற புக்கை யாரால படிக்காம இருக்க முடியும்? கக்காஷி, book படிக்கிறதுக்கு தப்பு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த புக்கை கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். நம்ம ட்ரைனிங்கை விட அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல. உன்னை யார் அதை புக் கொடுக்க படிக்கிறதுக்கு சொன்னாங்க? எவ்வளவு அவசரமா போறாரு. சரி, நம்ம பிளான் பண்றதுக்கு டைம் அதை கிடைச்சிருக்கு. படிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. ரெண்டு பேரும் ADSD commit ஆயிட்டாங்க. மட்டுமாவா இருக்கும்? ஜூனியர் எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதனாலதான் அடிக்கடி உங்க கிராமத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. எக்ஸாம்க்கு எல்லாம் தயார் பண்ணணுமே. இவங்க வந்த போறப்பெல்லாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்.
ஜூனியர் எக்ஸாமோட மொத்த பொறுப்பையும் இப்ப என் தலையில வரை கட்டிட்டாங்க. ஜூனியர் எக்ஸாம்ஸ் நடக்க போகுதா? எக்ஸாம்ஸ் இப்போ தானே பழைய பழைய ஞாபகம் திரும்ப ஞாபகம். வருது. பழைய ஃபன் இப்போ பண்ணிட்டு உன் இருக்கேன். ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சிட்ட. அடுத்து என்ன பண்ண போற நருட்டோ? நான் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? புரியாத மாதிரி நடிக்காத. நான் ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறேன். நம்ம கேங்ல ஜூனியர் ஆகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரு? நீ மட்டும்தான். காய்ச்சுட்டா சாகுரா, நீயும் அதுக்குள்ள ஜூனியர் ஆயிட்டியா? எப்பவோ ஆனா நருட்டோ, நீ இன்னும் முழு கதையே கேட்கல. கான்கரோ, நெச்சி, அப்புறம் டெமாரி இவங்க 3 பேரும் அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. இவங்க ஜோனினா மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. ஜோனினா என்ன சொல்ற? அவன் காரோக்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? காரா எங்க இருக்கா? லார்ட் காசேகாகே மீட்டிங் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஐயோ, இங்க இருக்கா? நான் அப்புறமா வரேன். யாரு மீட்டிங்? அப்படியா கதை? அவனும் பிரிஞ்சு போயிட்டானா? காரா இப்ப லார்ட் காசிக்காக ஆயிட்டானா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆ, நானும் கூடிய சீக்கிரம் நினைச்சதை சாதிப்பேன். ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு ஹோக்காகே ஆவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு காரா. உண்மை என்னன்னா நருட்டோ ரொம்பவே மாறிட்டான். world for all Dagme. மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க எல்லாரும். என்ன கக்காஷி, என்னோட புக்கு எப்படி இருக்கு? ஐயோ, அந்த புக்கு வச்சு இவர் நான் எடுத்து எழுதுனதுல இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம் தெரியுமா? உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே நருட்டோவை பலசாலியா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமா வளர்ந்துருக்கான். ஆனா பலசாலியா இருப்பானா? நான் என் வேலைய சரியா செய்யலன்னு சொல்ல வரியா? அவனை குறைச்சி எடை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றேன். சரி சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். நாம கண்காணிச்சிட்டு இருந்தவங்க அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. யாரு? கடந்த சில வருடங்களா நம்ம கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளை சுத்தி இருக்கிற ஹிடன் வில்லேஜஸ்க்கும் நமக்கும் இருக்கிற நட்பு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்மளோட படை வீரர்கள் புது ட்ரைனிங் மூலமா பலசாலிகளா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் லீஃப் வில்லேஜ். எவ்வளவு பலசாலிகள் இருக்காங்கன்னு பார்த்துடுவோம். ஜூனியர் எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதேதான். இந்த மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத வதந்திகள் பரவுறது ஒன்றும் அவ்வளவு நல்லது கிடையாது. வதந்திகளா? என்ன சொல்ற? ஆமா சார். என்ன மாதிரி? அகாஸ்கிங்கிற குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்காஸ். அது என்ன குரூப்பு? அப்படியா கதை? அப்படின்னா ஆட்ட சூடு பிடிக்க போகுது. அவங்க தான் எப்ப வேணும்னாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. தி அகாட்ஸ்கி. இந்த அகாட்ஸ்கிங்கிறது ரொம்பவே மர்மமான ஒரு கூட்டம். அதுல கிட்டத்தட்ட 12 ஷினோபிகள் இருக்காங்க. 12 பேரா? அந்த கூட்டத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் பிங்கோ புக்ல எஸ் ரேங்கிற கிரிமினல்ஸ்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல ஏற்கனவே சில பேர் நமக்கு தெரியும். ஹிடன் வில்லேஜ் சேர்ந்த சக்தி வாய்ந்த ஹிட்டாச்சி யுஜிஹா அவனுடைய கிளானை சேர்ந்த எல்லாரையுமே ஒரே இரவுல அழிச்சவன். இன்னொருத்த பேரு கீசமே ஓஷிகாகி. 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்ல அவனும் ஒருத்தன். அவன் தான் பெஸ்ட் வில்லேஜோட ஃபேண்டம். இன்னொருத்தன் ஒரோச்சி மாறு நம்மளோட கசிக்காக அழிச்சவன். கொஞ்சம் விட்டிருந்தா லீஃப் வில்லேஜையும் அழிச்சிருப்பான். ஒரு காலத்துல இந்த ஒரோச்சி மாறவும் அகாச்சி கூட்டத்தை சேர்ந்தவன் தான். பயங்கரமான ஆளா இருக்காங்க. இப்போ எதுக்காக அவங்க வெளியில வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணமா இருக்கும்? அவங்களோட என்னங்கிறது எனக்கு உறுதியா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஃபாக்ஸ் 19. நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டை தேடி கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு கேக்குறியா? அந்த சக்தியை அவங்களோட தீய செயலுக்கு பயன்படுத்துவாங்க. ஓ, அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாக்குறாங்க. அதனால்தான் இவங்களை பத்தின தகவலை நம்மளோட நட்பு நாடுகளுக்கிட்ட சொல்லியிருக்கேன். நடக்க போற அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தினா நல்லது.
எல்லாரும் நட்டோவே டார்கெட் பண்ணுங்க. இப்ப புரியுது. இவங்களை பத்தி சமீபத்துல நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு வழியா அவங்களோட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. லெஜெண்டரி சாணனான மாஸ்டர் ஜிராயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. அதனால நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம கிராமத்தோட எல்லையில பாதுகாப்பை பலப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். முக்கியமான சில இடங்கள்ல ஆன்வோ பிளாக் ஆப்ஸும் ரோந்து பணிகள்ல தான் இருக்காங்க. இந்த ஷினோபிகள் என்னதான் பலசாலிகளா இருந்தாலும் திடீர்னு நம்மளை தாக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அதுல ரெட் கிளவுட் டிசைன் இருக்கும். இந்த மாதிரி வினோதமான உடைகளை போட்டிருக்கவங்கள பார்த்தா அவங்கள உடனே தாக்க சொல்லி நான் உத்தரவை போட்டிருக்கேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மீட்டிங் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் கிளம்பலாம். சாசுக்கு எங்க இருக்கு? அது வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகுமா? சாஸ்கே போய் பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங்ல காட்டிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கேம்ஸ் மாதிரி காட்டிட்டாங்க. சாசுகே வர்றதுக்கு ரொம்ப நேரம். எனக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுத்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல நான் இந்த அளவுக்கு செயல்படலன்னு கூட எப்படி சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், என்னுடைய கிராமத்தை பாதுகாக்கணும். ஒண்ணுல தலை வலிக்குது, கொஞ்சம் டயர்டா இருக்க, அவ்வளவுதான். உடம்ப பாத்துக்க, வேலை வேலை சுத்தாம கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கருப்பாடாவன் இவனும் அவங்க தோட்டல மெசேஜ் அனுப்புறாங்க போல எனக்கு. இந்த கிராமத்துக்கு நாம அனுப்பி வச்சவனே நமக்கு எதிரியா மாறி இருக்கான். ஒரோச்சிமாரு கிட்ட இருக்கிறவனை விட இவன் தான் ரொம்ப மோசம். நம்மால நமக்கே எதிரியா மாறி நம்மளை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நடக்கிற எதையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஜூட்சுவை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. நீ பவுச்ல கொண்டு வந்திருக்கிறது பத்துன்னு எனக்கு தோணல. ஏன்னா நம்ம எதிரிக்குள்ள இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜின்சுருக்கி. பொதுவா என்னோட ஜூட்சுல கலைநயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனாலும் நம்ம பாதுகாப்புக்காக என்னோட மாஸ்டர் பீஸையும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எதிர்கிட்ட ஒரே ஒரு பால் தான் இருக்கனாலும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. பேரசைட் இங்கதான் ஃபர்ஸ்ட் வராங்களா? இன்னுமா வரல? Oh come on, இந்த ககாஷி சென்சேக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? ஏன் கத்துற? அவர் எப்பவுமே நீதானடா புக்கு கொடுத்த. அதுவும் உண்மைதான். மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். புக்கு கொடுக்காம இருந்தா வந்துட்டாரு. தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பார்ட்டியெல்லாம் நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு புக்கு படிச்சுட்டு ஃப்ராட். ஓ வாவ், இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் 3 பேர் இருப்பாங்க. உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். என்கிட்ட இருக்கிற இந்த பில்ஸை எப்படியாவது எடுக்கணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மதியானத்துக்குள்ள எடுக்கலன்னா உங்களோட லஞ்ச் தவறிடும். கட்டி வச்சுட்டு உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே நான் என்னோட லஞ்சை சாப்பிடுவேன். ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம். ஆமா, ஸ்குவாட் 7. சாசுக்கு ஏதா இல்ல. நாங்க 3 பேரும் அப்ப ஒண்ணா இருந்தோம். சரியா சொன்ன. அப்போ உங்களோட ஸ்குவாட்ல சாஸ்கேவும் இருந்தான்ல? சாசுக்கு எப்போ வருவான்னு தெரியல. என்ன விட்டு போகாத. நீ போனேனா நான் கத்தி ஊரை கூப்பிடுவேன். நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. கிளாசிக்ல உள்ளதா சாஸ்கே. சாஸ்கே,
நீ எப்படி இங்க வந்த? உன்னால என்ன தடுக்க முடியாது நருட்டோ. எதுக்காக நீ எங்களை விட்டுட்டு போன சாஸ்கே? தப்பி தவறி கூட இவங்க 2 பேரும் முன்னாடி சாஸ்கே பேரை எடுத்துடவே கூடாது. 2 பேரும் சோகம் போயிட்டாங்க. மறுபடியும் புலம்புனது போதும். உங்க வித்தையை காட்ட தயாரா இருக்கீங்களா? மறுபடியும் சாஸ்கேவை காப்பாத்துற முயற்சியை நீங்க கைவிட்டுட்டீங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதுக்காக இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க சென்சை? முதல் நாள் பயிற்சியில என்ன விதிமுறைகளோ அதேதான் இப்போவும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்து எடுத்தா மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்கினா அந்த பெல்ஸை எடுக்க முடியாது, சரிதானே? ஷூரிகன் மாதிரி எந்த விதமான வெப்பன்ஸையும் நீங்க பயன்படுத்தலாம். என் உயிரெடுக்க தயங்கினீங்கன்னா இந்த பெல்ஸ் உங்களால எடுக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. இந்த பெல்ஸ் நீங்க எடுக்கணும்னா பாவமோ கருணையோ நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. நாளை காலையில சூரிய உதயம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். சண்டை ஆரம்பிக்க போதா? ஓகே, இந்த வாட்டி எப்படி சண்டை போட போறாங்க? அந்த புக்க படிச்சுக்கிட்டே எங்க கூட மோத போறீங்களா சென்சை? நீங்க ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் அதை படிச்சு முடிச்சிருப்பாரு. இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. நான் அதை அப்புறமா பொறுமையா படிச்சுக்கிறேன். உங்க கூட மோதும்போது நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எனக்கு நல்லது. போனாட்டி அசால்ட்டா இருந்தாரு. கடினமாக்க போறேன். மோதுறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. ஒரு சீரியஸான ஃபைட் நடக்க போகுது. வந்துட்டாங்களா? யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரும் சமாளிச்சுட்டு வரலாம். வினோதமான கருப்பு உடைகளை மாட்டிருக்காங்க. அது அவங்களே தான். கேப்டன் யூரா கிட்ட இவங்கள பத்தி உடனே சொல்லி ஆகணும். கேப்டன் யூரா, நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க. எனக்கு கண்ணு தெரியுது. யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இவனுங்க அவங்களா யாரு யாருன்னு தெரியல. உள்ளே கருப்பாடு வச்சிருக்காங்க. இங்கே போட்டுல போகிறாங்களா? ஆமாம், எல்லாரும் போட்டுல போகிறாங்க. சொன்னபடியே செஞ்சுட்டா யூரா. நீ என்ன மறந்திருக்க மாட்டேன்னு நம்புற. உங்களை எப்படி மறக்க முடியும் லார்ட் சாஸ்கே? கருப்பாடு சாஸ்கேவா? இல்லை, சாஸ்கே வந்திருக்கானா? சாஸ்கேவா? இல்லை, சாஸ்கேன்னு வந்து லார்ட் சாஸ்கே இன்னும் இல்லை. இங்கே சண்டை ஆரம்பிச்சு. மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கு. என்ன பண்ண போகிறாங்க? எதை யூஸ் பண்ணாலும் காப்பி பண்ணிடுவான். காப்பி நிஞ்சா எதுக்காக என்ன பண்ண போகிறாங்க? காஃபி எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? என்னடா முடிச்சா? ஓ